படத்தை ஓபன் பண்ணா படத்தோட ஹீரோவான ஏகேவை பத்தி அனிமேஷன்ல ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாங்க. ஏகே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். தீனா வில்லான்னு பல பேர்ல இருந்து இப்ப ரெட் டிராகன் மிகப்பெரிய கேங்ஸ்டரா உருவெடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு கேங்ஸ்டருக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்கலாமா? கேங்ஸ்டர்னாலே குழந்தை குட்டின்னு இருந்தாலே பிரச்சனை தானே. அந்த மாதிரி ஆளுக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்கும்னு நமக்கே தெரியும். அப்படிதான் இங்கேயும் ஏகே ரம்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. சில வருஷங்கள் கழிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. தான் பையனை பாக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்த ஏகே ஹாஸ்பிட்டலுக்கு வர அங்க அவரோட எதிரிங்களா அவரை சுத்து போட்டுடுறாங்க. ரெட் டிராகன்னா சும்மாவா? வந்த மொத்த கூட்டத்தையும் சரமாரியா வாஷ் அவுட் பண்ணிடுறாரு. அந்த ரத்தக்கரையோட அவர் பையனை பார்க்க வர ஏகேவோட மனைவியான ரம்யா அவங்க பையன் கிட்டேயே போக கூடாதுன்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ எல்லாத்தையும் விட்டுருவேன்னு நினைச்சேன். ஆனா நமக்கு இப்ப குழந்தையே பிறந்துட்டு, ஆனா நீ இன்னும் கேங்ஸ்டர் தொழில விடல. நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அப்பதான் நம்ம சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. அதனால ரெட் டிராகன் ஏகேவும் தான் பொண்டாட்டி பேச்சுக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் விட்டுலாம்னு முடிவு பண்றாரு. அவரோட பையன் கிட்ட வந்த ஏகே, நீ முத தவள ஆரம்பிக்கிறப்ப, பேச ஆரம்பிக்கிறப்ப, நடக்க ஆரம்பிக்கிறப்ப, ஸ்கூல் போறப்பன்னு எல்லாத்துலயும் நான் உன் கூட இருக்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வருவேன். அப்ப நீ என்கிட்ட ஓடி வந்து லவ் யூ பான்னு சொல்லுவ அப்படின்னு சத்தியம் பண்ணவரு ரத்தக்கரையோட இருக்கிற அவரோட ஃபேவரட் வெப்பனான நக்கல் டஸ்டரை குழந்தை மேல வச்சுட்டு போறாரு. அந்த சமயத்துல தான் அரசாங்கமும் ஏகேவை அரெஸ்ட் பண்ணணும்னு தேடிட்டு இருக்கு. அதனால அவரோட குடும்பத்துக்காக ஏகேவே வந்து ஜட்ஜு கிட்ட சரண்டர் ஆயிடுறாரு. எல்லாத்தையும் விட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாரு. கட் பண்ணா பிரசன்ட்ல ஸ்பெயினை காட்டுறாங்க. மும்பைல ஏகே சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் ரம்யாவும் அவங்க பையன் விகானும் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ரம்யா இங்க ஸ்பெயின்ல இருக்கிற கோர்ட்ல அட்வைசரா இருக்காங்க. இவங்க பையன் விகானுக்கு இப்ப 17 வயசாகி ஸ்கூலையே முடிச்சிட்டான். அவனுக்கு நித்யான ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கு. ஆனா விகான் இத்தனை வருஷமும் தான் அப்பாவை நேர்ல பார்த்ததே இல்ல. அதே சமயம் ஏகே ஜெயில இருக்கிறதும் தெரியாது. ஏன்னா ரம்யா ஏகே இந்தியால பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி வச்சிருக்காங்க. விகான் ஸ்கூல் முடிச்சு அவனுக்கு கான்வெகேஷனே வந்துட்டு இப்பயாவது அப்பா வருவாரா இல்லையான்னு ரம்யாவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. ரம்யாவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பா கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவன் அப்பா வந்தா என்ன ட்ரெஸ் போடணும்னு ட்ரெஸ் வரையும் எடுத்து வச்சிருக்கான். உண்மை என்னன்னா ஏகே ரிலீஸ் ஆக இன்னும் 3 மாசம் இருக்கு. இவங்களுக்கு ஜெயபிரகாஷ்னு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காரு. இவர் தான் ஏகேக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது. நீங்க தான் கேங்ஸ்டரா நல்லவன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப பாருங்க எவ்வளவு சமாளிக்க வேண்டியதா இருக்குன்னு ரம்யா சொல்றாங்க. ஏகேக்கு என்னமா குறைச்ச? அவன் நல்லவன் தான். அவரு நல்லவரா? என் அப்பாவை கார்ல இருந்து கீழே தள்ளி விட்டவர். அவரை போய் நல்லவர்னு சொல்றீங்கன்னு கேட்டுடுறாங்க. அதே நேரம் இப்ப ஏகே இருக்கிற மும்பை ஜெயில காட்டுறாங்க. அந்த ஜெயில தான் கிங்ஸ்லேவும் இருக்காரு. அவரோட செல்ல இருக்கிற ஒரு கைதி அவரோட இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அன்னைக்கு ஜெயில இருந்து தப்பிக்க பிளான் போடுறாரு. அன்னைக்கு அவருக்கு ஜெயிலோட கீயும் கிடைச்சிடுது. போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் சூப்ல மயக்க மருந்த கலந்து கொடுத்து அவங்கள மயக்கமாக்கி அவரும் அவர் கூட்டாளிகளும் ஒரு கதவா திறந்து தப்பிக்க ஒரு கதவு மட்டும் திறக்க மாட்டேங்குது. தட்டி பார்த்தா அங்க ஒரு ஆளோட குரல் மட்டும் கேக்குது. என்னடா அதுன்னு கதவை அடிச்சு உடைக்க அந்த ஓட்டையில தீனாவோட இன்ட்ரோ மாதிரி ஏகேவோட கண்ணு மட்டும் தெரியுது. கதவை முயற்சி பண்ணி திறக்க பாதி மட்டும் திறக்குது. என்ன பாதி உருவம் மட்டும் தெரியுது, தலையை காணும்னு கைதி பாக்குறாரு. அப்பதான் ஏகேவோட இன்ட்ரோ. மீதி கதவை திறந்த ஏகே தலை இப்ப தெரியுதான்னு கேக்குறாரு. ஏகே இப்ப போலீஸ் கெட்டப்ல வந்து நிக்கிறாரு. உயிர் பயம் இருக்கிறவங்களாம் ஒழுங்கா உள்ள ஓடி போயிடுன்னு ஏகே மிரட்ட இவர் யாருன்னு தெரிஞ்ச சில பேர் உள்ள ஓடிடுறாங்க. மீதி பேர் அவரை ரவுண்டு கட்ட ஏகே அவங்க எல்லாரையும் விரட்டி வெளுத்து வாங்கிடுறாரு. ஒரு கட்டத்துல எல்லாரும் அவங்களோட செல்லுக்கே திரும்ப ஓடி போயிடுறாங்க. கிங்ஸ்லேயோட செல்ல இருந்த அந்த மெயின் ஆளு இந்த போலீஸ் மட்டும் எப்படி சூப்பு குடிக்காம போனார்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் கிங்ஸ்லே அவரு போலீஸே இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த ஆளு அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அப்புறம் ஏன் இப்படி பண்றாருன்னு கேட்க அவரு குடும்பத்துக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருன்னு சொல்றாரு. ஏகேவும் அந்த ஆளுகிட்ட வந்து தப்பிச்சு போறேன்னு சொல்லி உன் குடும்பத்தை இன்னும் கஷ்டப்படுத்தாத, இங்க இருந்து ஒழுங்கா குட் ஆயிட்டு வெளில போன அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அதை கேட்டு அவரும் நான் என் குடும்பத்துக்காக இங்க இருந்துட்டு போறேன்னு சரின்னு சொல்லிடுறாரு. ஏகேவும் இந்த ஜெயில இருக்கிற மேலதிகாரியும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் ஏகே இந்த போலீஸ் கெட்டப்ல இருந்தாரு. விகான் அப்பப்ப ஏகேக்கு வீடியோ கால் பண்ணுவான். அப்ப ஏகே மீட்டிங்ல இருக்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல இந்த மேலதிகாரி தான் செட் பண்ணி கொடுப்பாரு. அது மாதிரி அன்னைக்கு ஏகேக்கு கால் பண்ண விகான், எனக்கு கான்வெகேஷன் வரப்போகுது, அதோட என் பிறந்த நாளும் வருது, அதுக்கு நீங்க இங்க வந்தே ஆகணும், இதுக்கும் நீங்க என்ன பார்க்க வரலன்னா என்ன மறந்துடுங்கன்னு சொல்லிடுறான். அதை கேட்ட ஏகேக்கு நாம பையனுக்காக தான் எல்லாத்தையும் விட்டு உள்ள வந்தோம், இப்ப அவனே இப்படி சொல்லிட்டானேன்னு கண் கலங்கி போயிடுறாரு. அதனால அவர் மேலதிகாரி ஃப்ரெண்டு கிட்ட எப்படியாவது நான் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு அடுத்த சில நாள்ல ஏகேவை ரிலீஸ் பண்றாரு. அவர் வெளில வரப்ப ஜெயில இருக்கிற மொத்த கைதிகளும் ஆரவாரத்தோட அவர் வெளில அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அழைச்சிட்டு போகிறதுக்காக டைசன் வாசல்லே காத்துக்கிட்டு இருக்காரு. டைசன் தான் ஏகேவோட ரைட் ஹேண்ட். ஆரம்பத்துல இருந்தே ஏகே கூட இருக்கிறவர். ஏகேவே எல்லாத்தையும் விட்டுட்டதால இவரும் எல்லாத்தையும் விட்டுட்டு ரம்யா கூட அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காரு. டைசன் ஏகேவை அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வர அங்க இவருக்காக காத்துக்கிட்டு இருந்த ரம்யா ஏகேவை ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பாத்துக்கிட்ட ரெண்டு பேரும் அவங்களோட லவ்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப ஏகே வந்தா அவர் போடணும்னு விகான் வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ்ஸை ரம்யா எடுத்து கொடுக்க ஏகே அதை போய் போட்டுட்டு வராரு. ஆளு கோட் சூட்ல இருந்து மாறி அப்படியே மஜா லுக்ல மாறிடுறாரு. இதெல்லாம் எனக்கு நல்லாவா இருக்குன்னு கேட்க அதெல்லாம் கச்சிதமா இருக்கு, விகானுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க. அன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி டைசன் 3 பேரும் மும்பைல இருந்து ஸ்பெயின் போறதுக்காக கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில டைசன் மும்பையை விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு தடவை காரப்பொரி சாப்பிட்டுட்டு போகணும்னு கேக்குறாரு. இப்ப காரப்பொரி சாப்பிட்டே ஆகணுமான்னு ரம்யா கேட்க உங்க காரப்பொரி கதையை பத்தி எனக்கு தெரியாதான்னு டைசன் கலாய்ச்சி விட்டுறாரு. அதனால போற வழியில காரை ஒரு கடையில நிறுத்த டைசன் போய் பொறி வாங்கிட்டு இருக்காரு. அப்ப கார்ல வந்த சில பேர் ஏகேவோட காரை தட்டி தூக்க பார்க்க அதை கவனிச்ச ஏகே டக்குன்னு காரை திருப்பிடுறாரு. வேற காரை அடிச்சு தூக்கிடுறானுங்க. அதுல இருந்து வந்த 2 ரவுடி பசங்க என்னப்பா பழைய இடத்த பிடிக்கலாம்னு வந்திருக்கியான்னு அவர்கிட்ட வம்புலுக்க ஏகே அவனுங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாம அமைதியா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவனுங்களும் ஏகே பயந்துட்டாருன்னு நினைச்சிடுறாங்க. இருந்தாலும் இப்ப நடந்ததெல்லாம் பார்த்து ரம்யாவுக்கு பயம் வந்துருது. எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர ரம்யா ஏகே கிட்ட நீ என் கூட வந்துடாத, அங்க வந்து உன்னால நம்ம புள்ளைக்கு ஏதாவது ஆயிட போகுது,
போகுது அப்படின்னு ஏகே விட்டுட்டு தனியா அவங்க மட்டும் கிளம்பிடுறாங்க. அதுக்கு ஏகேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதனால அங்கிருந்து கிளம்பின ஏகே நேரா அவரோட இடத்துக்கு வராரு. அங்க அவரோட சீக்ரெட் ரூம் ஓபன் பண்ண அங்க ரகரகமா எக்கச்சக்கமான துப்பாக்கிங்க இருக்கு. போடு, இன்னைக்கு ஏதோ பெரிய சம்பவம் இருக்குன்னு டைசன் பாத்துக்கிட்டு இருக்க ஏகே அந்த துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்து இரும்பு அரைக்கிற மிஷின்ல போட்டு எல்லாத்தையும் அரைச்சிடுறாரு. சீஃப் என்ன பண்றீங்கன்னு கேட்க, இதெல்லாம் இருந்தா நம்ம கையை சும்மா இருக்காது, ஏதாவது பண்ணணும்னு தோணும், எல்லாத்தையும் விட்டாச்சு, அப்புறம் இது எதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பையன் கிட்ட இருந்து அவரோட கடந்த காலத்தையும் மறைக்க அவரோட பழைய போட்டோஸ், தீனா, டேவிட் பில்லான்னு வச்சிருக்க அவரோட போலி பாஸ்போர்ட்னு எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிடுறாரு. டைசன் அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப எங்க போறாருன்னு பார்த்தா, வா மும்பையை சுத்தி பார்க்கலாம்னு ஒரு ஏரியாக்குள்ள காரை நிறுத்திட்டு அங்க இருந்து அந்த தெருக்குள்ள நடந்து போறாரு. அதை பார்த்தா அங்க இருக்கிற சில ரவுடிங்க, இவர் ஏகே ஆச்சு, ஜெயில தானே இருந்தாரு, இவரு இங்க எங்க போயிட்டு இருக்காருன்னு அவர் பின்னாடியே போறாங்க. போக போக 40-50 பேருக்கு மேல சேர்ந்துடுறாங்க. ஏகே அங்க இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள வந்து உட்கார பின்னாடி அவர் கூட நடந்து வந்தவங்க எல்லாம் அங்க வந்து நிக்கிறாங்க. ஒரு தாடிக்கார தாதா மட்டும் உள்ள போகல. ஏன் நீங்க உள்ள வரலையான்னு கேட்க, ஏகே அவன் போட்ட ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு வெளில வந்திருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது சம்பவம் இருக்கும், அதனால நீ வேணா உள்ள போய் என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வந்து சொல்லுன்னு சொல்றாரு. அப்பதான் ஏகேவை பார்க்க அந்த ஊர் சீனியர் கேங்ஸ்டரான பாய்னு ஒருத்தர் வராரு. இந்த ஏகே நம்ம இடத்த தான் பிடிக்க வந்திருக்கானோன்னு மனசுக்குள்ள நினைக்க அந்த மைண்ட் வாய்ஸை கேப்சர் பண்ண ஏகே, நான் உங்க இடத்தெல்லாம் பிடிக்க வரலன்னு சொல்றாரு. எனக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்புறம் ஏன் என் வெளியில வரீங்க அப்படின்னு ஏகே கேட்டுட்டு இருக்க, ஏர்போர்ட் வரப்ப ஒம்பளு தள்ள ஒருத்தன் அந்த பையன் ஏகே கிட்ட, நான் உன்ன ஏதாவது செஞ்சாதானே பெரிய ஆளாக முடியும்னு ஓவரா சொல்றான். அதை கேட்டு காண்டான பாய் அவர் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க அடக்கி வாசின்னு சொல்றாரு. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் ஏகே, எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, அதனால தேவையில்லாம என்ன சீண்டாதீங்க அப்படின்னு எல்லாருக்கும் வார்னிங் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப அவருக்கு கால் பண்ண ரம்யா, இங்க நம்ம பையனை காணும், மும்பைல நம்மள கொல்ல பார்த்த கேங் தான் ஏதோ பண்ணிருக்கு, நம்ம பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான் சொல்றாங்க. அதை கேட்டு ஏகே வெளில போகாம அப்படியே யூட்டன் போட்டுடுறாரு. குடும்பத்து மேல கை வச்சுட்டாங்க பாய் அப்படின்னு சொன்ன ஏகே டைசன் கிட்ட, ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுன்னு சொல்ல டைசன் அவர் கூடவே எடுத்துட்டு வந்த பெரிய கேரியர் எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள அவரோட ஆயுதம், அதுல இருந்த நக்கல் டஸ்டர் எடுத்து தயாராயிட்டு இருக்காரு. அதை பார்த்த பாய் இங்க என்ன நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்க இவங்களை என்ன வேணுமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப வெளில நின்னுகிட்டு இருந்த தாடி வெளிப்பக்கம் கதவை பூட்டிடுறாரு. என் பையன் எங்க இருக்கான்னு சொல்லாம ஒருத்தனும் இங்க இருந்து போக முடியாதுன்னு ஏகே சொல்ல எல்லாரும் அவரை சுத்து போட்டுடுறாங்க. என்னதான் இருந்தாலும் பழைய கேங்ஸ்டர் ஆச்சு, அவங்க எல்லாரையும் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏகே அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்க அப்ப அவரோட மச்சான் ஜாகர் கிட்ட இருந்து அவருக்கு கால் வருது. அதாங்க ரம்யாவோட தம்பி விகான் கிடைச்சிட்டான், இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கான், ஆனா இதுக்கும் மும்பை கேங்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுக்கு பின்னாடி இங்க ஸ்பெயின்ல இருக்கிற யாரோ தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அதனால அடிச்சுட்டு இருந்தவங்களை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. கட் பண்ணா ஏகே ஸ்பெயின்ல வந்து இறங்குறாரு. அவரை ஜாகர் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாரு. முதல்ல ஏகேவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்கன்னு பார்த்தா நேரா கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. விகான் போதை பொருள் பயன்படுத்தினதாவும் அவன் கார்ல போதை பொருள் இருந்ததாவும் அவனை கைது பண்ணிருக்காங்க. அவனை டெஸ்ட் பண்ணப்பையும் அவன் உடம்புல போதை மருந்து இருந்திருக்கு. அப்படி எல்லா சைடும் அவன் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கிறதால அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. விகான் அப்படிப்பட்ட பையன் இல்ல, அவன் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல, இதெல்லாம் ஏகேவை பழிவாங்க தான் யாரோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்ட ரம்யா எல்லாம் உன்னாலதான் ஏகே கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஏகேக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் இல்ல. தான் பையனை பார்க்க ஜெயில இருந்து வந்தா இப்ப அவர் பையனே ஜெயிலுக்கு போயிட்டான். அதுல ஏகே பயங்கர காண்டாயிடுறாரு. அதனால ஜெயில இருக்க விகான் கிட்டே வந்த ஏகே என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. விகானும் அவன் கேர்ள் ஃபிரெண்ட் நித்யாவும் அவன் பர்த்டேக்கு லாங் டிரைவ் போயிட்டு இருக்கப்ப அவங்க காரை வழிமறைச்ச ஒரு கேங் நித்யாவை சுட்டு கொண்டுட்டு இவனையும் மண்டையில அடிச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. ஆனா மண்டையில அடி வாங்கினதுக்கு அப்புறம் விகானுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கண்ணு முழிச்சு பாக்குறப்ப போதையில இருந்திருக்கான், கார்லயும் போதை பொருள் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த கேங்க பாத்திருக்கியான்னு கேட்க, ஒரு தடவை நாங்க காஃபி ஷாப்ல இருக்கிறப்ப எங்களை வந்து ஒம்பழுத்தாங்கன்னு சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்ட ஏகே, கவலைப்படாத, என்ன ஆனாலும் உன்னை வெளில கொண்டு வரேன்னு சொல்றாரு. விகானுக்கு ஏகே கேங்ஸ்டர்னு தெரிஞ்சிருக்கு. நீங்க கேங்ஸ்டர் தானு கேட்க, அதுக்கு மேல மறைக்க முடியாத ஏகே உண்மையா சொல்லிடுறாரு. ஆமா நான் கேங்ஸ்டர் தான், ஆனா உனக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள போனேன், கடைசியில இப்ப நீயே உள்ள போற நிலைமை ஆயிடுச்சு, உன்னை இப்படி பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை எப்படியாவது வெளில கொண்டு வரேன்னு சத்தியம் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நேரா காஃபி ஷாப்க்கு வந்த ஏகே கடைக்காரனை அடிச்சு விசாரிக்க அது யாரோ மேத்யூவோட ஆளுங்கன்னு சொல்றான். அடுத்து மேத்யூ கிட்ட வந்து அவனை அடிச்சு விசாரிக்க எங்களுக்கு எதுவும் தெரியாது, டார்க் உல்ஃப் கேங் சொல்லி தான் செஞ்சோம்னு சொல்றான். இந்த டார்க் உல்ஃப் கேங் யாருன்னு பார்த்தா இவனுங்க மணி லாண்டரிங் பண்றவனுங்க. இதுக்கு பேபிள்ங்கிற ஒருத்தர் தான் தலைவன், அவருக்கு ஜானின்னு ஒருத்தன் தான் ரைட் ஹேண்ட், சொல்ல போனா புள்ள மாதிரி. இவன் இல்லாம பேபிளுக்கு சைமன் ஒரு அல்லக்கை இருக்காரு. இவங்க பிரான்ஸ்ல இருக்கிற கேங்ஸ்டரோட பணத்தெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக கசினோ செட்டப்ல ஒரு இல்லீகல் பேங்கே வச்சிருக்கானுங்க. அந்த பேங்க்குக்கு ஜக்காப்பான ஒரு மொட்டை தான் இன்சார்ஜ். இந்த பேங்க்குள்ள போகணும்னா அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். பேங்க்குக்கு சம்பந்தம் இல்லாத ஆளுங்க யாராவது வந்து பேங்க்குக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அதை வெடிக்க பாம் செட்டப்லாம் பண்ணி அதுக்கான ரிமோட்டும் இருக்கும்னு தெரிய வருது. அதனால இப்ப டார்க் உல்ஃப் கேங்க பத்தி ஒருத்தன் சொன்னால அவன் மூலமா ஏகே அந்த பேங்க்குள்ள வராரு. அவனை வச்சு மொட்டை கிட்ட வந்து பேசுறாரு. நல்லா யோசிச்சு பார்த்தேன், உங்க கேங்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அப்படியே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, எவ்வளவு வேணுமோ தரேன், ஆனா என் பையனை விட்டுருங்கன்னு சொல்றாரு. உடனே ஜானிக்கு கால் பண்ண மொட்டை இவன் ரொம்ப கெஞ்சிரான்னு சொல்ல, ஏன்டா நீங்க இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றீங்கன்னு மொட்டையை திட்டுறான். சரி முதல்ல அவனோட போட்டோவை அனுப்பிவிடு, ஏமாத்தி நம்ம இடத்துக்குள்ளேயே வந்திருக்கான், அவன் யாருன்னு பாப்போம்னு கேட்க மொட்டையும் ஏகேவை போட்டோ எடுத்து அனுப்பி விடுறான். அதை ஜானி அவனோட குரூப்ல போட அந்த போட்டோவை பார்த்துட்டு நிறைய பேர் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் இவன் ஏதோ சாதாரண ஆள் மாதிரி தெரியலடா, ஏதோ பெரிய கையா இருப்பான்
இருக்கான் போல. அதனால அவனை முதல்ல வெளில அனுப்பி விடுன்னு சொல்றான். ஆனா மொட்டை ஏகேவை முதல்ல வெளில அனுப்பி விடாம அவர்கிட்ட இருந்து காசை கறந்து வெளில அனுப்பி விடுவோம்னு அவரோட பேங்க் பின்ன வாங்கி அவரோட மொபைல்ல அமௌண்ட்டை போட பார்த்தா இவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து காலியாகி ஏகேக்கு போயிடுது. உடனே மொட்டை அவரை போட பார்க்க ஏகே துப்பாக்கி எடுத்துடுறாரு. ஒரு பக்கம் மொட்டையோட கேங்கு இன்னொரு பக்கம் ஏகேன்னு மாத்தி மாத்தி சுட்டுக்க பேங்கே ஒரே கலவரம் ஆயிடுது. அந்த கலவரத்துக்கு இடையில ஏகே பேங்கோட பாம் ரிமோட்டை எடுத்துடுறாரு. என் பையன் எதுக்காக ஜெயில இருக்கான்னு தெரியலனா பட்டன் அழுத்திடுவேன்னு ஏகே மிரட்ட, பட்டன் அழுத்திடாத, நான் உன் பையனை ரிலீஸ் பண்ண சொல்றேன்னு ஜானி யாருக்கோ கால் பண்ணிட்டு வரான். அடுத்து உடனே ஏகேக்கு கால் பண்ண ரம்யா, நம்ம பையனை ரிலீஸ் பண்றதா சொல்லிட்டாங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன், உங்க கூட 100 வருஷம் வாழணும்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஏகே உருட்டு உருட்டு நல்லா உருட்டு, செக்குல ஆட்டின தரமான உருட்டுன்னு கலாய்க்கிறாரு. இவனுங்க ஏஐ வச்சு ரம்யா மாதிரி பேசியிருக்காங்க. 100 வருஷம் வாழணும்னு சொன்னப்பே ஏகேக்கு சந்தேகம் வந்துட்டு, என்ன ஏஐ வச்சு ஏமாத்திரியா, ஒழுங்கா அவனை வர சொல்லுன்னு சொல்றாரு. ஜானி யாருன்னு கேட்க, அதான் இன்னொருத்தனை வர சொல்லுன்னு சொல்றாரு. ஏகே இங்க வரதுக்கு முன்னாடி விகான் போன இடத்தோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணதுல நிறைய போட்டேஜ்ல ஜானி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம விகானோட 10 வயசு பர்த்டே செலிப்ரேஷன் போட்டோல கூட பேக்ரவுண்ட்ல தெரியும். ஜெயபிரகாஷ் அது யாருன்னு பாக்குறப்ப இவன் ட்ரக் கேஸ்ல ரொம்ப வருஷமா உள்ள போனவனாச்சேன்னு சொல்றாரு. அது எப்படி ஒரே நேரத்துல ஜெயிலையும் வெள்ளையும் இருக்க முடியும்? இப்பதாங்க ஒரு ட்விஸ்ட். இந்த சிசிடிவில பதிவானது போட்டோல பார்த்தது ஜெயபிரகாஷ் சொன்னதை வச்சு இவன் ஒருத்தன் இல்ல 2 பேர்னு ஏகே கண்டுபிடிச்சிடுறாரு. இந்த மேட்டர் அவனுங்க கேங்கே தெரியாது. ஏதாவது வேலை வந்தா ஒருத்தன் உள்ள ஒருத்தன் வெள்ளன்னு வேலையை கச்சிதமா முடிச்சிருவானுங்க. இத்தனை வருஷமா இவங்க ஒருத்தன் தாங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிருக்கானுங்க. வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தனை கூப்பிட சொல்ல ஜேமி கிட்ட வந்த ஜானி ஏகே நம்மளோட சீக்கிரட்டை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி வீடியோ கால்ல அவனையும் கூப்பிட்டு வரான். அவன் கிட்ட ஏகே, நான் என்னடா பண்ண, எதுக்காக என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புறீங்கன்னு கேக்குறாரு. அவன் நீ எதுவும் பண்ணல, இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றான். அப்புறம் என்னதான்டா பிரச்சனைன்னு கேட்க, உன் பொண்டாட்டி ரம்யா தான் காரணம்னு சொல்றான். இந்த ஜேமி 18 வயசு ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடி ட்ரக் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி இருந்திருக்கான். ரம்யா தான் இந்தியன் எம்பசில அட்வைசரா இருக்காங்க. அதனால இவன் கிட்ட வந்து என்ன தப்பு பண்ணேன்னு போட்டுவாங்க. அவன் லிஸ்ட் போட்டு இதுவரையும் பண்ண எல்லாத்தையும் சொல்லிடுறான். அதை அவங்க பென் கேமரால தெரியாம வீடியோ எடுத்து அவன் மேஜர் ஆனவனா ரொம்ப வருஷம் உள்ள போற மாதிரி உள்ள தள்ளிடுறாங்க. இதுக்கு பழிவாங்க தான் இந்த ஜேமி அதே மாதிரியே அவங்க பையனையும் பண்ணிருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டவனதான் ஏகேக்கு ஒரு நிம்மதியே வருது. நான் கூட என் பையன் என்னாலதான் உள்ள இருக்கானோன்னு மன உளைச்சல் இருந்துட்டேன். இருந்தாலும் என் பையனுக்காக தான் உள்ள போனா, அவனுக்காக தான் வெளிலையும் வந்தேன். இப்ப அவனையே இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொன்ன ஏகே, சரி உங்களுக்கு பேங்க் வேணுமா மொட்டை வேணுமான்னு கேக்குறாரு. ஜானிக்கு பேங்க் தான் முக்கியம், அதனால பேங்க் வேணும்னு கேட்க ஜேமிக்கு மொட்டை க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால மொட்டை தான் வேணும்னு மாத்தி மாத்தி பேங்க் மொட்டைன்னு கேக்குறானுங்க. அதுல கடுப்பான ஏகே, என்னடா 2 பேரும் விளையாடுறீங்களா, உங்களுக்கு 2மே கிடையாதுன்னு பேங்கை வெடிக்க வச்சிடுறாரு. அதுல வெறியான ஜானியும் ஜேமியும், உன்னை சும்மா விட மாட்டோம்டா, நீ 2 பேரை சமாளிக்க வேண்டியது இருக்கும்னு சொல்ல ஏகே ஐ எம் வெயிட்டிங்னு சொல்றாரு. இந்த பேங்க் வெடிச்ச சாதாரண விஷயம் பேபிளுக்கு தெரிய வர அவரு எனக்கு காசெல்லாம் பிரச்சனை இல்ல, இதனால எல்லாருக்கும் பயம் போயிடும், அதனால ஏகேவை 3 நாள்ல போடுற, இல்லைன்னா நான் உன்னை போட்டுருவேன்னு சொல்லிட்டு போறாரு. ஏகே ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு தேட ஆரம்பிக்க அவங்க எங்க தேடி பார்த்தாலும் கிடைக்கலன்னு ஜாகரும் டைசனும் சொல்றாங்க. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு ஏகே மொட்டையை உள்ள இருந்து இழுத்துட்டு வராரு. இவனை பேங்க் பிளாஸ்ட்ல கொல்லல, எதுக்காவது தேவைப்படுவான்னு உயிரோட வச்சிருந்திருக்காரு. அவங்க கிட்ட துப்பாக்கியை காட்டி 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு கேட்க அவங்க ஒரே இடத்துல என்னைக்கும் இருக்க மாட்டாங்க, நான் வேணா மொத்த கேங்ஸ்டர் டீமையும் கிளம்பி வர வைக்கிறேன், அந்த கேப்ல நீங்க வேணா போய் 2 பேரையும் போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்றான். இன்னொரு பக்கம் ஜானி ஏகேவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். ஏகேவோட போட்டோவை குரூப்ல போட்டோம்னா நிறைய பேர் லெஃப்ட் ஆக ஆரம்பிச்சாங்கல்ல, அதனால அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க மும்பைல இருக்கிற பாய்க்கு வீடியோ கால் பண்றான். அவங்க கிட்ட ஏகேவை பத்தி கேட்க அவரு ஏகேவோட வரலாறு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மிகப்பெரிய கொரியன் டானோட தம்பி டீம் மும்பைக்கு ஒரு மீட்டிங்காக வந்தப்ப அங்க மும்பைல இருக்கிற கேங்ஸ்டர்லாம் அவரை முடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. ஆனா ஏகே அவரை முடிக்க வந்தவங்களெல்லாம் முடிச்சு விட்டு டிம்ம பத்திரமா அவரை கொல்ல வந்த கேங்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்து அவரை எப்படியோ மும்பைல இருந்து கொரியாவுக்கு அனுப்பி வச்சிடறாரு. மும்பை வந்த டீம் வேற யாரும் இல்ல, கொரியாவோட மிகப்பெரிய டானான டான்லியோட தம்பி. அதனால அவரே கொரியாவுக்கு கூப்பிட்டு ஏகேவை கூட்டு சேர்த்துக்க 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற அவரோட ஆப்பனண்ட் எல்லாம் காலி பண்றாங்க. அதுலதான் ஏகேக்கு டிராகன் பேர் கிடைச்சிருக்கு. அவரு நியூயார்க்ல கொடுத்த ஒரு அசைன்மெண்ட் விஷயமா அங்க இருக்கிற ஒரு அசாசினை பார்க்க போயிருக்காரு. அவரு தான் ஜான்விக். ஜான்விக்கா அவரோட எதிரிங்க 100 பேருக்கு மேல சுத்து போட ஏகே தான் கூட நின்னு வந்தவங்க கூட சண்டை செஞ்சு சம்பவம் பண்ணிருக்காரு. அதுல இருந்து தான் டிராகன்ல இருந்து ரெட் டிராகனா மாறி இருக்காரு. இந்த சம்பவத்தால 8 மாசம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. அங்க ஸ்பெயின்ல இருக்கிற பேங்க்ல மிகப்பெரிய ஹைஸ்டுக்கு பிளான் பண்ணிட்டு இருந்த ப்ரொஃபசர் கூட ஃப்ரெண்ட் ஆயிருக்காரு. ப்ரொஃபசரோட அந்த ஹைஸ்டுக்கு மத்த கேங் கிட்ட இருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இவர் தான் பாதுகாப்பா இருந்திருக்காரு அப்படின்னு ஏகேங்கிற ரெட் டிராகனோட வரலாறை பத்தி சொன்ன பாய் ஏகே கிட்ட மோதாதன்னு வார்னிங் கொடுக்குறாரு. இருந்தாலும் அந்த பையன், நான் நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் என் ஆளு சைமன் அனுப்பியிருக்கேன், ஏகேவை முடிச்சுட்டு வருவான்னு சொல்லிட்டு இருக்க சைமனே அங்க வந்துடுறான். அடே யாரையோ போட சொல்லிருக்கீங்க ஓகேன்னு காசு வாங்கினா கடைசியில ஏகேவோட போட்டோ அனுப்பியிருக்கீங்க, ஆளை விடுங்கப்பான்னு சொல்லிடுறான். இந்த சமயத்துல மொட்டை கூப்பிட்டு இருந்த அவனோட ஆளுங்க ஏகேவோட இடத்துக்கு வந்துடுறாங்க. நம்ம போட போறோம்னு தெரியாம ஏகே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதோட அவன் எங்களை குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஜானிக்கு கால் பண்ணி சொல்ல, தோ பாருங்க இப்ப ஏகே காலின்னு ஜானி சொல்றான். அதை கேட்ட சைமனும் வீடியோ கால்ல இருந்த பாயும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஏகேக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, கொல்ல போறவங்கள கொல்றதுக்கு பிஃபோர் கொல்றதுக்கு ஆஃப்டர்னு போட்டோ எடுத்து வச்சுக்கிற ஒரு ஸ்டைல். அது புரியாம பேசிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க மொட்டையோட போன் கால்ல அங்க எல்லாரும் சரமாரியா சுட்டு கொல்ற சத்தம் கேக்குது. கடைசியா மொட்டை கிட்ட ரெட்டைங்க எங்கன்னு கேட்க அவன் சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். சரி அப்ப காட் பிளஸ் யூன்னு அவன் நெத்தி பொட்டிலேயே ஒரு புல்லட் இறக்கிடுறாரு. மொட்டை ஜேமியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனையே ஏகே போட்டுட்டதால வெறியான ஜேமி ஒரே நேரத்துல ஏகேவோட பையனையும் பொண்டாட்டியையும் போட பிளான் போடுறான். ஒரு பக்கம் வேற ஜெயிலுக்கு மாற போற பையன், இன்னொரு பக்கம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க பொண்டாட்டி.
பொண்டாட்டி. ஜெயில் டிரான்ஸ்பர் ஆகிற பையனை டைசன் ஜாகர் பொறுப்புல விட்டுட்டு ஏகே ரம்யாவுக்கு கால் பண்றாரு. அதை வேற ஒரு பொண்ணு எடுக்குது. யாரா அதுன்னு பார்த்தா ஏகேவோட பழைய காதலி பிரியா. இவங்க ரெட் வுல்ஃப் கேங்க சேர்ந்தவங்க. ரம்யாவோட போட்டோ அனுப்பி அவங்கள போட சொல்லி இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. அதை பார்த்தா ஏகேவோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருக்கு. எப்படி எக்ஸோட பொண்டாட்டியே போட்டு தள்ளுறது, அதனால காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க. பிரியா பேசணும்னு ஏகேக்கு பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது. இருந்தாலும் இப்ப கல்யாணம் ஆகி ரம்யாவுக்கு உண்மையா இருக்கிறதால பிரியாக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்ல பிரியா ஏகேக்கு போன்ல முத்தம் கொடுத்துட்டு தான் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விகான வேற ஜெயிலுக்கு மாத்துறதுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருக்க அவனை கொல்றதுக்கு வில்லன் கேங் சேஸ் பண்ணிட்டு வராங்க. அப்ப என்ன பண்றதுன்னு விகான் இன்னொரு கைது கிட்ட கேட்க, தோ டார்க்கி இருக்காரு, அவர்கிட்ட சொன்னா ஏகே கிட்ட சொன்ன மாதிரின்னு சொல்ல அவர் ஏதோ ஆக்ஷன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காப்பாத்த போறாருன்னு பார்த்தா வேனுக்குள்ளேயே புலி புலி புலின்னு பாட ஆரம்பிச்சிடுறாரு. பேக்ரவுண்ட்ல இந்த புலி 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 சாங் ஓடிட்டு இருக்க வெளியில பயங்கரமான சேசிங் நடந்துட்டு இருக்கு. எல்லாரையும் பறக்க விட்ட ஏகே பையனை காப்பாத்தி ஜெயிலே பத்திரமா விட்டுடுறாரு. இருந்தாலும் ஜெயில அவன் உயிருக்கு ஆபத்து வரலாம்ல, அதனால விகானை கண்காணிக்கிறதுக்காக அவர் ஆளு கிங்ஸ்லேவை அதே ஜெயில தான் வச்சிருக்காரு. அதே நேரம் ஏகேக்கு கால் பண்ண பிரியா ஜானியும் ஜேமியும் பேபிளோட கப்பல்ல தான் இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்ப ஜானி அந்த கப்பல்ல பெரிய கைங்க கூட மீட்டிங்ல இருக்க கப்பலுக்கு வந்த ஏகே இவனுங்க உள்ள இருக்காங்களான்னு தேடி வராரு. அங்க பார்த்தா அடுத்த ட்விஸ்ட், செத்து போனதா சொல்லப்பட்ட நித்யா ஜேமி கூட தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டுக்கு இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இடுப்ப வளைச்சு வளைச்சு ஆடிட்டு இருக்கிறத ஏகே பாத்துட்டு ஜேமியோட பல கேர்ள் ஃப்ரெண்ட்ல நித்யாவும் ஒரு ஆளுங்க. இவன் பிளான் பண்ணி தான் நித்யா விகான் கிட்ட லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கா. இப்ப ஏகே கிட்ட 3 பேரும் தொக்கா சிக்கிடுறாங்க. ஜேமியை கட்டி அவன் கேங் கிட்ட எடுத்துட்டு வந்த ஏகே இவன் ஒருத்தன்ல 2 பேர்னு அவங்க கேங் கிட்ட சொல்ல அவங்க கேங்கே இந்த விஷயத்த கேட்டு ஷாக் ஆயிடுது. ஏன்னா இவ்வளவு வருஷமா ஜானி எல்லாத்தையும் கச்சிதமா முடிக்கிறான்னு பேபல் அவனை புள்ள மாதிரி வச்சிருந்தாரு. இத்தனை வருஷமா அவருக்கே அது தெரியல. இந்த உண்மை தெரிஞ்சு அவன் ஆளுங்களே ஜானியை போட பாக்குறாங்க. அவன் ஏகே தான் நம்ம பேங்க் அழிச்சதுன்னு அவங்கள திசை திருப்ப அப்ப ஏகே கிட்ட பிரியா சொன்ன கோட் வேர்ட் பேப்ஸ்னு சொல்றாரு. உடனே அங்க இருக்கிற பிரியாவோட லேடிஸ் கேங் எல்லாம் பேபலோட ஆளுங்களே சுத்து போட்டுடுறாங்க. அந்த கேப்ல ஏகே ஜேமியையும் பிரியாவையும் அழைச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. இவங்கள கோர்ட்ல சரண்டர் பண்றதுக்காக இப்போதைக்கு ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காரு. இங்க இந்த நித்யா உயிரோட இருக்கிறது தெரியாம ஜெயில விகான் அவன் அஞ்சலன்னு சோகமா இருக்க அவங்க கிட்ட வந்த கிங்ஸ்லி நித்யா ஜேமி கூட சேர்ந்து இடுப்பாற்ற வீடியோவை காட்டுறாரு. அதை பார்த்து விகான் ரொம்ப நொந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் ஏகே இங்க இருந்தா சரியா வராதுன்னு அவரை ரம்யா திரும்ப மும்பைக்கே போக சொல்லிடுறாங்க. அவரும் வேற வழி இல்லாம ரம்யா சொல்றதால அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு பக்கம் ஏகே ஊருக்கு கிளம்ப அதே சமயம் நித்யாவும் ஜேமியும் அடைச்சு வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு ரம்யா அங்க வராங்க. அவங்க கிட்ட யார்டா நீ, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அப்பதான் அவங்களுக்கு ஜேமி நம்ம மாட்டி விட்ட ஒரு கைதி, அதுக்கு பழிவாங்க தான் இப்படி பண்ணிருக்கான்னு தெரியுது. அதனால பிரியாவை கோர்ட்ல சரண்டர் பண்ணி விகானை காப்பாத்த பாக்க அப்ப அங்க ஜானி வந்துடுறான். அவன் ஜேமியை கட்ட ஒத்து காப்பாத்த அவங்க 2 பேரையும் ஜாகர் சமாளிக்கிறாரு. அந்த கேப்ல ரம்யா நித்யா எடுத்துக்கிட்டு ஓடிடுறாங்க. அப்ப பின்னாடியே வந்த ஜானியும் ஜேமியும் ரம்யாவை ஒரு ஆள் சுட்டுடுறான், இன்னொரு ஆள் ஜாகரை சுட்டுடுறான். அதுல 2 பேருக்கும் காயமாயிடுது. இந்த சேசிங்ல நித்யா தடிக்கு மேல இருந்து விழுக போக அவளை ஜானி பிடிச்சிடுறான். கீழே பார்த்தா கடலும் பாறையுமா இருக்கு. அவளை பிடிக்க முடியாம 2 பேரும் கீழே விழுக போக அவங்க 2 பேரையும் ஜேமி பிடிச்சிடுறான். டேய் ஜேமி, இவதாண்டா அவங்களுக்கு இருக்கிற ஒரே எவிடன்ஸ், இவளை கொன்னுட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு சொல்ல ஜேமியும் ஜானி சொல்றது சரிதான்னு நித்யாவை சுட்டு கொன்னுடுறான். அவ கீழே கடல்ல போய் விழுந்துடுறான். இப்பதான் ரம்யாக்கு நம்மளாலதான் விகான் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு புரியுது. இது தெரியாம ஏகேவை தப்பா நினைச்சிட்டேனேன்னு சொல்ல அவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும், உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதா ஜாகர் சொல்றாரு. அதனால ஏர்போர்ட்ல இருந்து கிளம்ப வேண்டிய ஏகேவை திரும்ப வர வச்சிடுறாங்க. அவர்கிட்ட சாரி கேட்ட ரம்யா, ஏகே நாங்க உங்களை இவ்வளவு நாள் குட்டா பாத்துட்டோம், ஆனா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு உங்க ரூட்டு தான் கரெக்ட் அப்படின்னு விகான் பிறந்தப்ப அவன் மேல வச்ச நக்கல் டஸ்டரை எடுத்து கொடுக்குறாங்க. அதுல ஏகேக்கு பழைய கேங்ஸ்டர் நினைச்சு திரும்ப வர ஆரம்பிச்சிடுது. அதே நேரம் ஜெயில அவன் ஆளுங்க விகானை போட பார்க்க அப்பதான் டைசன் அங்க என்ட்ரி கொடுக்குறாரு. இவரு விகானோட பாதுகாப்புக்காக ஜெயிலுக்கே வந்திருக்காப்ல. விகானை போட பார்த்தவங்கள போட்டு சுல்க எடுத்துடுறாரு. இன்னொரு பக்கம் வில்லனோட இடத்துக்கு வந்த ஏகே அவங்க 2 பேரையும் போட்டு பொழந்து எடுக்கிறாரு. அவங்க மாத்தி மாத்தி ஏகேவை போட்டு அடிக்க ஏகே அவங்க 2 பேரையும் அடிச்சு லாக் பண்ணி கார்ல ஏத்திட்டு கிளம்பிடுறாரு. வழியில பார்த்தா பேபலோட ஆளுங்க மொத்த கூட்டமும் இவங்க 3 பேரையும் சேர்த்து போடுறதுக்காக சுத்து போட்டுடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஏகேவோட காரை சுட ஆரம்பிக்க அந்த காருக்கு எதுவுமே ஆகல. அப்பதான் ஏகே அவரோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அவரு காரோட ஃப்ரண்ட், பேக், சைடு, டாப்ல 360 கன்னு எல்லாத்தையும் வர வச்ச ஏகே துப்பாக்கியை வச்சு வெள்ள ஆளுங்களோட சேர்ந்து தீபாவளி கொண்டாடிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரையும் கோர்ட்ல சரண்டர் பண்ண அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துடுறாங்க. விகானை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பல வருஷம் கழிச்சு பிரிஞ்சு போன குடும்பம் ஒண்ணு சேர்ந்துடுது. அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டின்னர் சாப்பிடறதுக்காக தயாராயிட்டு இருக்க ஏகேவும் அப்ப அங்க வராரு. நீங்க சத்தியம் பண்ண மாதிரி சொன்னதை செஞ்சுட்டீங்க, லவ் யூ பான்னு விகான் ஓடி வந்து ஏகேவை கட்டி பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி கடைசியா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. கட் பண்ணா 6 மாசம் கழிச்சு காட்டுறாங்க. இப்ப ஜானி ஜேமி 2 பேரையும் அவங்க இருக்கிற ஜெயில இருந்து வேற ஜெயிலுக்கு மாத்துறதுக்காக போயிட்டு இருக்க வர வழியில செட் பண்ணி வச்சிருந்த அவன் ஆளுங்க போலீஸ் வண்டியை தாக்கி 2 பேரையும் தப்பிக்க வச்சிடறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா ஏகே வந்து இறங்குறாரு. இவ்வளவு நாள் கழிச்சு இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு கேட்க லா படி குடும்பத்துக்காக உங்களை கோர்ட்ல சரண்டர் பண்ண, இப்போ இது அவுட் ஆஃப் லா, ஏகேவோட ரிவெஞ்ச், காட் பிளஸ் யூ மாமே அப்படின்னு 2 பேரையும் சுட்டு தள்ள இந்த ஷாட்டோட இந்த குட் பேட் அக்லி மூவி முடியுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.